அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 13/11/2025 அருமையான வியாழக்கிழமை, விசு வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை, குருநாள். குரு அருள் எல்லோருக்கும் நீங்கள் அனைவரும் இன்புற்று மகிழ்வோடு இருக்க என் குருநாதர் அருளும் என் அப்பன் சொக்கநாதன் அருளும் ஒன்று சேர கிடைத்து எல்லோரும் எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரியட்டும். அன்பர்களே, இந்த குருநாளில் எல்லாரும் நல்லா இருக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு குரு வரையில் நீங்க பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள். காலையில் 6 to 7 குரு வரையில் குரு பகவானை போய் மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து வணங்கி விட்டு வாருங்கள். அதே போல குரு பகவானுக்கு கொண்டைக்கல்லை மாலை கட்டி போடுங்க. பசுமாட்டுக்கு கொண்டைக்கல்லை தானமாக கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு எம்பெருமான் உங்களுக்கு வழி செய்வார். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக கருணை தினம், இதுக்கெல்லாம் தினம் வைக்க வேண்டியிருக்கு. அதிகாலை 4:57 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு தேய்பிறை நவமி. அதிகாலை 12:52 வரைக்கும் ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரம். பிற்பகல் 12:39 வரைக்கும் பிராமியம் நாமயோகம். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதிகாலை 4:57 வரைக்கும் கௌலவம், சனி பகவான். அதன் பின்பு மாலை 4:38 வரைக்கும் தைத்துளை கரணம், சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம், சந்திரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மட்டும் உச்சம் கடகத்துல, சந்திரன் கேது சேர்க்கை சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் புதன் துலாம்ல, சூரியன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க. எல்லாமே என்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம். அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி. தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு
பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.